I have all my reports, results, everything in my mail. I don't want to live with my husband also. I am a Vishwakarma Shivagotra Achari Ponne. ஹாஸ்பிட்டல்ல அடிபட்டதுக்கு மட்டும் ஹாஸ்பிட்டல் கூட்டி போனோம். பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல் கூட்டி போனோம். ஏவன்டா HCL ஐடில வேலை கொடுப்பான். நான் பைத்தியமா? கொரோனால லாக்டவுன்ல நைட் ஷிஃப்ட் பார்த்து வேலை செஞ்சு கொடுத்தவங்களாம் பைத்தியமா? தப்பிச்சு ஓடி வந்துட்டேன். சரிம்மா சரிம்மா பார்த்து பார்த்து போங்க அப்படியே கூட்டு போலாம் அவங்கள. இப்போ நீங்க பேசிட்டு இருக்கும்போது பெண்மணி வந்து திடீர்னு குறிப்பிட்டு அவங்க மைக்ல பேசுறாங்க. ஆமா அவங்க தாக்குதலுக்கு ஆளானதா சொன்னாங்க. இது மட்டும் இல்லைங்க, நம்ம சமீபத்துல ஸ்டான்லி மருத்துவமனையில போய் நான் பார்க்க போயிருந்தேன். 6 பேரை போட்டு தாக்குதல் பண்ணியிருக்கிறாங்க. அதுல ஒரு அம்மா வந்து டிவிக்கு சார்ந்த அம்மா 4 மாத கர்ப்பமா இருக்கிறாங்க. அப்ப இது வந்து ஒரு மோசமான முன்னுதாரணத்தை அவங்க செட் பண்றாங்க. அரசியலை எதிர்கொள்ளணும். அரசியல் மட்டும் கிடையாது, சோசியல் மீடியால எத்தனையோ விர்ச்சுவல் வாரியர்ஸ் எங்களுடைய தங்கச்சிகளா எழுதுறாங்க. அவங்கள அந்த சைபர் புல்லிங் பண்றாங்க. அவங்களோட குணத்தை கேவலப்படுத்தி அவங்க குடும்பத்தை வம்புக்கு எடுத்து அவங்க முகத்தை மறைத்திருந்தா அந்த முகத்தை எக்ஸ்போஸ் செய்து நம்பும்படியாகவே போய் கட்டுக்கதைகளை எழுதி விட்டு அப்ப சைபர் ஸ்பேஸ்ல தாக்குதல் பண்றாங்க, பொலிட்டிக்கல் ஸ்பேஸ்ல தாக்குதல் பண்றாங்க, பிரச்சாரத்துக்கு முன்னத்துல தாக்குதல் பண்றாங்க. அந்த தாக்குதலுக்கு ஆளான அந்த பெண்மணி அப்சர்வேஷன் இல்லாம டிஸ்சார்ஜ் பண்ண சொல்லி அவங்க வந்து பிரச்சனை பண்றாங்க. கேட்டா இந்த மருத்துவர்களும் காவல்துறை அதிகாரிகளும் நாங்க என்ன சார் பண்றது மேல அப்படி சொல்றாங்கன்றாங்க. பெண்களுக்கு ஒரு பிரச்சனைனா காவல்துறை கிட்ட போலாம். விருகம்பாக்கத்துல திமுக கூட்டத்துல பணியில இருந்த ஒரு பெண் காவல் அதிகாரிக்கே பாலியல் செயல் நடந்திருக்கு. அப்ப இவங்களுக்கு எங்கிருந்து தைரியம் வருது? தப்பு பண்ணிட்டு தப்பித்து விடலாம், ஒரு திமுக தொடர்பு இருந்தா எத்தனை பெரிய தப்பு செய்தாலும் தப்பித்து விடலாம் என்ற ஒரு மமதை, ஒரு அகந்தை, இதையெல்லாம் பார்க்கிற பொழுது நெஞ்சம் அளிக்கிறது. இதற்கு மக்கள் தகுந்த தீர்ப்பு தருவாங்க. தாய்மார்களை தான் நான் தெய்வமா நம்புறேன். அவங்க இந்த தேர்தலில் தகுந்த தீர்ப்பு தருவாங்க. பொறுத்து இருந்து பாருங்க. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.